Thank you. பாக்ஸ் கட்டுங்க அழகா பண்ணிருக்காரு. அம்மாக்கு பிடிச்ச மாதிரி. அது love you forever. சொல்லு. gift நானே பிக் பண்ண உங்களுக்கு. Happy birthday to you. Happy birthday to Assalamualaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறது வந்து என்னோட பர்த்டே vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. பர்த்டே vlogல சும்மா இஃப்தார் vlog, பர்த்டே ஒண்ணுமே இல்லை. இஃப்தாருக்கு என்னோட பர்த்டேக்காக என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சமைக்க சொல்லாமல் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ரெஸ்ட்டு. ஸோ என்னென்னலாம் வாங்கிட்டு வந்து எனக்காக என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லி வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து என்னோட பர்த்டே கேக்கு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இப்போ 37 இயர்ஸ் ஆகுது. ஸோ அல்ஹம்துலில்லா 37 இயர்ஸ் வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன். இனிமே தான் நம்ம கவனமாக இருக்கணும். பர்த்டே கேர்ளோட ட்ரெஸ் பழைய ட்ரெஸ் அந்த தூடம் வந்து நியூ தூடுக்கு மட்டும் தான் நியூ, பட் ட்ரெஸ் வந்து பழைய ட்ரெஸ். அம்மா அழகா இருக்காங்க. Anisha Begum, we all love you so much. Okay. Thank you. Alright, okay. 1, 2, 3. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Amma. Happy birthday to you. அம்மா கூப்பிடுறது அங்கே அம்மாவோட உடம்பு சரியில்லை. தேங்க்யூ. என்னோட பொண்ணுக்கு வந்து காய்ச்சலாக இருந்துச்சு, ரெண்டாவது பொண்ணு ஹாஜருக்கு. ஸோ அதனால் அவளால் அன்றைக்கி எந்திரிக்க கூட முடியல. அவள் படுத்தே தான் கிடந்தா. ஸோ நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. அவளும் எனக்காக வந்து அவங்க அப்பா கூட போய் ப்ரோச்செலாம் வாங்கி வச்சுருந்தா. ஸோ சாரி, இது வந்து இஃப்தார் டைமில் வந்து ரம்ஜான் டைமில் எடுத்த வீடியோ தான் இது. என்னால் அந்த கடைசி 10 நாளில் வந்து என்னோடய பிறந்தநாள் வந்ததால் என்னால் எடிட்டிங்லாம் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. அப்புறம் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டெலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கவனிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வேலையாக இருந்துச்சு. அதனால வந்து என்னால் சுத்தமாக வீடியோ எடிட்டிங் பண்ண எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஃபுல்லாக அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து எனக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு நிறைய வீடியோ இருக்குது, பட் எடிட் பண்ண டைமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இனிமேல் நான் டக்குன்னு எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக எடிட் பண்ணி எல்லா வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த ரம்ஜான் டைமில் எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா டொம்யாம் சூப் வந்து அதிசயமாக எப்போவுமே ப்ரானு அந்த கனவா சொத்தோங் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த வாட்டி நண்டு, ஷெல்லு, எல்லா சீ ஃபுட்டும் வந்து போட்டு டொமியம் சூப்பு வந்தது. இது பார்த்தீங்கன்னாக்கா பட்டர் ப்ரான் வந்து வச்சுருந்தாங்க. வந்து பிடாஸ் 2 விதமான மீன். ஒன்று வந்து டீகா ரசா, 3 ஃப்ளேவர் இருக்கும் அதில். இது வந்து பிடாஸ். எனக்கு பிடாஸ் பிடிக்கும்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிடாஸ் வாங்கியிருந்தார். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நோன்பு திறக்கிறதுக்காகவும் என்னோடய பிறந்த நாளுக்காகவும் தான் இதெல்லாம் வந்து வாங்கினாங்க. ஸோ அன்றைக்கி வந்து பர்த்டேன்றதால சமைக்க வேணாம்னு சொல்லி எல்லாமே வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ இது வந்து சொத்தோங்கோரேங். அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா பீஃபில் வந்து என்னமோ பண்ணது, பீஃபில் வந்து பீஃப் பெரட்டல் மாதிரி கொஞ்சம் ஏதோ பண்ணது. ஸோ வந்து இவ்வளோ ஐட்டமும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சீ ஃபுட் பிடிக்கும்னு ஃபுல்லாக சீ ஃபுட் ஐட்டம்ஸாக வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கே வந்து ரொம்ப இவ்வளோ ஐட்டமாக வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கா? ஹஸ்பண்டே தேங்க்யூ. Happy birthday, ma. Thank you. ரெக்கார்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கா சாப். அப்புறம் சாப்பாடு எப்படி இருக்கு? தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு பிடிச்ச சீ ஃபுட் எல்லாமே வாங்கி வச்சிட்டிங்க. சுத்தவங்க, நண்டு, மீன்,
பட்டர் ப்ரானு எல்லாமே சீ ஃபுட்டு. இன்னைக்கு சீ ஃபுட் ஸ்பெஷல் தான். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. இதில் என்னடா இது ரொம்ப நிறையா இருக்கேன்னு பார்க்காதீங்க. மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே சஹருக்கு. நாங்கள் சஹருக்கும் சேர்த்து தான் வாங்கிப்போம். நைட் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம். ஸோ என்னடா இது இவ்வளோமான்னு நினைக்காதீங்க. பெரும்பாலும் நாங்கள் இஃப்தாருக்கு நல்லா சாப்பிட்டுப்போம். மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாம் சஹருக்கு சாப்பிட்டுப்போம். ஸோ அதான் வந்து ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இவ்வளோ வாங்கிட்டு வருவாருன்னு நானே நினைக்கல. ஆனால் பார்த்தா நிறையா இருக்குது, பர்க்கத்தாக இருக்குது. ஆனால் வேஸ்ட் ஆகாது. இப்போயே பாருங்கள் பாதி மீன் முடிஞ்சிருச்சு. ஸோ 5 பேர் இருக்கோம், 5 பேர் வீட்டில் இருக்கோம். ஸோ 5 பேர் வந்து சஹருக்கு இஃப்தாருக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் இந்த சாப்பாடு. ஸோ வேஸ்ட் எதுவுமே ஆகாது, எல்லாமே முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ரைட்டு தாத்தோட கிஃப்ட் கிடைக்க. எஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் இந்த கிஃப்ட்டுக்கு. ரொம்ப தேங்க்யூ. பாக்ஸ் கட்டுங்க, பாக்ஸ் கட்டுங்க. அழகா பண்ணியிருக்காரு, அம்மாக்கு பிடிச்ச மாதிரி. அதுவும் லவ் யூ ஃபார் எவர். இது எடுப்போம், இது எடுங்க. லவ் யூ ஃபார் எவர். நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் எடுங்க. லவ் யூ ஃபார் எவர். லவ் யூ. வா சூப்பராக இருக்குங்க, பாக்ஸே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஜாம். என்ன காட்டுங்க, ஒரு எலக்ட்ரானிக் ஜாமா மட்டும் தெரியுது. ஏன்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ல எலக்ட்ரிக்கல் இல்லை. ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரியுமா? இது என்னது? இது வயர்லெஸ் மைக்கு. வயர்லெஸ் மைக்கா? யூடியூப்காக. தேங்க்யூ. என்னோட யூடியூப்காக வந்து இந்த ஒயர்லெஸ் மைக் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒயர் வச்சு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஒயர்லெஸ்ஸாக இருக்குது. தேங்க்யூ. என்னோட யூடியூப்காக வாங்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. வந்து என்னோட கிஃப்ட் ஒயர்லெஸ் மைக். தேங்க்யூ ஸோ மச். நான் இதை பிச்சு பார்க்கலாம். கட் பண்ணி சிங் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ஒயர்லெஸ். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டு இதுவும் கற்றுக்கணும். ஏன்னா அந்த மைக் எனக்கு யூஸ் பண்ண தெரியும், இது வந்து எப்படி தெரியல, ப்ளூடூத் மூலயமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை கற்றுக்கிட்டு இனிமேல் வர வ்ளாக்ஸில் இந்த மைக் வச்சு பேசணும். இதுக்குள்ள என்னென்ன திங்ஸ் இருக்கு? பாக்ஸ்லாம் அழகாக வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா, இந்த கேபிள் இருக்குது. ஸோ கேபிள் இருக்குது. அப்புறமா வந்து கேபிள் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த மைக் இருக்குது. இதுக்குள்ளே திறந்த பிறகு டப்பா மாதிரி, இது வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கும். ஓ டப்பா. ஓ இது எப்படி திறக்கிறது? நல்லா திறந்த பிறகு இதோ இங்கே பாருங்க, 2 மைக் இருக்குது. லைட் ஆன் ஆகுது பாரு இங்கே. இதோ ஆமாம், இதோ இது வந்து மைக்கு. இதான் வந்து ஃபோனில், இது வந்து ஃபோனில் குத்திக்கிறது. அந்த இது வந்து ஃபோனில் குத்திக்கிறதா? இதான் இது வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறது. இப்படி இந்த மாதிரி மாட்டிக்கிறதா? ஸோ இது மேக்னெட் இருக்குது பின்னால். நீ கட்டினா இந்த சிப் இதை கழட்டு. இது மேக்னெட்டு, அந்த பகுதியை மட்டும் கழட்டு. ஸோ நீ இதை எப்படி மாட்டிக்கிறதுனா ஒரு மேக்னெட் மூலயமா. சரி, நான் என்ன காமி, சும்மா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா இது இருக்குல்ல. ஸோ அது வந்து இப்படி வச்சு மேக்னெட் வந்து நம்ம உள்ளே வச்சு இப்படி. ஓ வாவ், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஃபோனில் காட்டுங்க கிட்ட. இதான் வந்து மைக்கு. ஸோ வாய்ஸ் வந்து யூடியூப்க்கு கிளியராக இருக்கிறதுக்காக மைக் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமாம். என்னங்கம்மா மேடம்? வா அது மைக்கு அம்மாக்கு. நல்லாக்கா? மியாவ் மியாவ்
நீ ஒரு பூனைக்குட்டியா? நீ பூனைக்குட்டியா? மியா மியா மட்டும் தான் பேசணும். மியாவா? மியா. அம்மாக்கு நீ gift தரல. நீ அம்மாக்கு என்ன gift தர போற? அம்மாக்கு முத்த தந்துரு. நீ அம்மாக்கு முத்தத்தா. முத்தத்தா. ஐ மியாவ் குட்டி. நீதான் மியாவ் குட்டியா? இது சார்ஜிங் கவர் இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 இது இருக்குல்ல, ஸோ அது இப்படி வச்சு சார்ஜ் பண்ணுறது கூட, இது சார்ஜிங் கூட அதுக்கு வச்சுருக்காங்க. இது சார்ஜிங்கு. வா வா என்னது சொல்லு. வாவ் சொல்லு. இதோ சார்ஜ். சார்ஜ் இதுக்கு சார்ஜ் தேவையில்ல, ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து இதில் ஃபோனில் குத்துறதுனால. ஸோ இது வந்து சார்ஜிங் பாக்ஸ். அது எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு அது காமிக்குது. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு தெரியும் ஃபுல் சார்ஜாக கம்மி சார்ஜ் ஆகும். மைக்குக்கு மட்டும் சார்ஜ். மைக்கு ஏன்னா இது ஒயர்லெஸ்ல, இது வந்து நம்மக்கிட்ட தானே மாட்டுறோம். ஓகே ஓகே. ஐக்கிமா தேங்க்யூ. இதே மாதிரி நினைக்கிறேன், அதே தான், பட் வந்து தொங்குற மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சும்மா ஹேங் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க நினைக்கிறேன், கழுத்தில் ஹேங் பண்ணுற மாதிரி. இது மேக்னெட் தான். இப்படி கூட வேணும்னா இப்படி கூட மாட்டிக்கலாம்ல இந்த மைக்கு. மாட்டிட்டு அந்த மாதிரி ஓகே 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 இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஓகே ஓகே புரியுது புரியுது. இது மாதிரி கழுத்தில் தொங்க விட்டுட்டு செயின் மாதிரி, அதுக்கப்புறம் இதை மாட்டிக்கலாம். மைக்கு சூப்பராக இருக்கு. இப்படி கூட பண்ணிக்கலாம். எஸ், இந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க. அதே டைரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இது வந்து லென்த்து வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து அந்த நான் இது போட்டு பார்க்குறேன். நம்ம லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் மைக் போட்டு விடுறாரு. லென்த் எப்படி இருக்கு? செயின் மாதிரி இருக்கா? அழகா செயின் மாதிரி இருக்கா? அம்மாக்கு கிஃப்டா? எஸ் சொல்லு. gift நானே பிக் பண்ணேன் உங்களுக்கு. Thank you so much. எனக்கு ஒரு முத்தம் கொடு. அம்மா இந்த கார்டும் நானே பண்ணேன். அந்த கார்டு மட்டும் வந்து இதில் வரணும், ஆனால் வந்து ரைட்டிங்கில் நானே பண்ணேன். இந்த ஹார்ட் இருக்கு, அந்த ஹார்ட் நானே ட்ரா பண்ணேன். இந்த ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட் நானே ட்ரா பண்ணேன். இருக்குல்ல அம்மா ஃபார் அம்மா ஃப்ரம் ஃப்ரம் ஹபீசா. இங்க பாருங்க, இதை தரேன். ஃப்ரம் ஃபார் அம்மா ஃப்ரம் ஹபீசா. பாருங்க, எனக்கு இருக்கிற கார்டு. இந்த கார்டை நானே இப்படிதான் பிக் பண்ணேன். நான் தான் இந்த கார்டு பிக் பண்ணேன். அழகா இருக்கு. டியர் அம்மா, ஹாப்பி பர்த்டே. I wish you a happy birthday. Thank you for being my amma. I appreciate you caring and cooking for us. I really enjoy your biryani. Thank you. Thank you so much. Chalakutti மாதிரி. Chalakutti. இதான் முதல் செல்லம். நீதானே முதல் செல்லம். கிஃப்ட். இது பாக்ஸ் நானே தான் பிக் பண்ணேன். அம்மா ஒரு தீம் வந்து நான் உங்களுக்கு தெரியும், ஒரு தீம் இருக்கு. ஸோ அம்மா கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன்னு தீம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு தீம் நான் சூஸ் பண்ணேன். அம்மாவோட கிஃப்ட் கார்டெலாம் பிக் பண்ணும் போது ஸோ வந்து அங்கே ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணுங்க, அதுக்கு இருக்குது நான் தான் பிக் பண்ணேன். ரொம்ப பாக்ஸே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகான ஒரு பாக்ஸ். அந்த கிஃப்ட் நானே தான் பிக் பண்ணேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி என்னோட பிள்ளையும் அழகான ஒரு பாக்ஸ். என்னோட பர்ஸ், இனிமே இதுதான் என்னோட பர்ஸ். ஸோ என்னோட மணி எல்லாமே நான் இதில் தான் வச்சுக்க போகிறேன். என்னோட பர்ஸை வந்து நான் மாற்ற போகிறேன். பழைய பர்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் புது பர்ஸ், என் பிள்ளை கொடுத்த பர்ஸ் தான். அங்கே தீம் இருக்காங்க, ஸோ அவர் என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நான் பர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ என்னென்னா நான் பர்ஸ் சூஸ் பண்ணும்போது பெருசாக இருக்குன்னா ஸோ அது 2 அவங்க வைக்க அம்மா அழகாக இருக்குன்னா அதான் எடுத்து பண்ணேன். அப்புறம் இன்னொன்று அந்த தீம் சொல்லி என்னமோ. ஓகே, தீம் என்னன்னா ரெட் கலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா
So இது red color box, red color purse, red color. ஏன்னா ரெட்னா லவ் பத்தி சிம்பிளைஸ் பண்ணத சதா நான் அதெல்லாம் என்னமோ forever youngன்னு சொன்னீங்க என்னமோ உனக்கு இங்க இருக்க forever young. forever egg. Okay. எனக்கு எக்கமா இருக்கு. தேங்க்யூ. இதுதான் என்னோட நியூ பர்ஸ். இனிமேல் இதில் தான் என்னுடைய காசு வாலெட் எல்லாமே நான் இதில் தான் வச்சுக்க போகிறேன். இதுதான் என்னோட பர்ஸ் இனிமேல். Happy birthday ma. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ரெண்டு பேருமே வந்து எனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்பவுமே அவங்கள நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு என்னோட பொண்ணும் வந்து பர்ஸ், என்னோட ஹஸ்பண்டும் வந்து நான் யூடியூப் பண்ணிகிட்டே இருப்பேன்ல. ஸோ மைக்கும் வந்து என்கிட்டே இருக்கும். ஸோ அவரும் என்கிட்டே இருப்பார், என் பிள்ளையும் என்கிட்டே இருப்பா. மைக் ஹார்ட் கிட்ட இருக்கும். மைக் வந்து ஹார்ட்டில் இருக்கும். ஸோ ஹார்ட் கிட்ட இது வந்து எப்பவுமே என் கைக்குள்ளேயே இருக்கும் இந்த பர்ஸு. எங்கே போனாலும் பர்ஸ் எடுத்துகிட்டு போவேன். ஸோ ரெண்டு பேருமே என் கூடவே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் போத் ஆஃப் தம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.